ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள். எல்லாம் நல்லா கவனித்து பாருங்க. முதல் வாக்கியத்தை நல்லா கவனித்து பாருங்க. முதல் வாக்கியம் என்ன எழுதிருக்கு தெரியுமா? ஜெப வேளை. ஆங்கிலத்தில் வேதம் சொல்லுது பிரேயர் டைம். ஜெப வேளை ஆகிய 9ஆம் மணி நேரத்திலே. ஆண்டுடைய கிருபையினால, தயவுனால, இரக்கத்தினால நமக்கு ஒரு நாள்ல 24 மணி நேரம் ஆண்டவர் தருகிறார். யாருக்கும் குறைவில்லாம, கூடையும் இல்லாம, எல்லாருக்கும் சமமா ஒரு நாள் எத்தனை மணி நேரம் கொடுக்கிறார்? 24 மணி நேரம் உங்களுக்கு. ஒவ்வொரு நாளும், திங்களானாலும், செவ்வானாலும், புதனானாலும், வியாழனானாலும், வெள்ளியானாலும், சனியானாலும், ஞாயிறானாலும் 24 மணி நேரம் கொடுக்கப்படுகிறது. இந்த 24 மணி நேரத்துல நல்ல கவனிங்க. இந்த 24 மணி நேரத்துல அந்த 24 மணி நேரமும் எழுதினீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நேரம் அதுல கொடுக்கிறீங்க. ஆபீஸ் டைம், ஸ்கூல் டைம், ஷாப்பிங் டைம், ஸ்லீப்பிங் டைம், ஈட்டிங் டைம். அந்த 24 மணி நேரத்துல சாப்பாடு வேலை, ஸ்கூல் போகிற வேலை, வேலைக்கு போகக்கூடிய, தூங்கக்கூடிய, விளையாடக்கூடிய, அந்த 24 மணி நேரத்துல பல வேலைகள் நமக்கு நல்லா கவனிக்கணும். ஆனா அந்த 24 மணி நேரத்துல இருக்கிற எல்லாத்தையும் நீங்க திங்க் பண்ணி பாருங்க. நான் உங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கிறேன். எப்பவும் தூங்குறதுக்கு சில டைம் எடுப்பாங்க, யோசிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு டைம் தரேன். நீங்க ஒரு நாள்ல 24 மணி நேரத்துல என்னெல்லாம் செய்ய கொஞ்சம் லைட்டா அப்படி திங்க் பண்ணி பாருங்க. எதற்கெல்லாம் டைம் ஒதுக்குறீங்க, எதற்கெல்லாம் டைம்னு வைக்கிறீங்க? மதியம் 3 மணியா? வேலைக்கு வரணும். 7 மணியா? ஸ்கூலுக்கு போகணும். திங்க் பண்ணி பாருங்க. அப்படி திங்க் பண்ணி பாருங்க. நைட்டு 12 மணி ஒரு பெரிய நெளிவதை நெளிச்சுட்டு அப்படியே மெத்தையில விடிஞ்சிட்டா அதுக்கு எல்லாத்துக்கும் நல்லா திங்க் பண்ணி பாருங்க. ஒரு நாள் சில டைம் பாஸ்க்குனே நமக்கு சில டைம் வச்சிருக்கிறாங்க. அதுக்கு டைம் பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சுத்தி பார்க்கிறதுக்கு ஒரு டைம், விளையாடுறதுக்கு ஒரு டைம், போன்ல பேச எல்லாத்துக்கும் டைம். ஹலோ, எல்லாத்துக்கும் டைம் வச்ச நீங்க, உங்க 24 மணி நேரத்துல எல்லாத்துக்கும் டைம் வச்ச நீங்க, அந்த டைமிங்ல ஜெப வேலைன்னு சொல்லி ஒண்ணு இல்லை. ஸ்கூல் டைம், சாப்பாடு நேரம், தூங்குற நேரம், விளையாட நேரம், பேசுற நேரம், வேலைக்கு போற எல்லா நேரமும் அதுல இருக்கு. 24 மணி நேரத்துல 24 மணி நேரத்துல எல்லாமே இருக்கு. முதுக சாய்க்கிற நேரம், கதை பேசுறதுக்கு நேரம், ஒரு சுவிசேஷம் சொல்லிட்டு நீ ஒரியா வெள்ளிக்கிழமை ஜபமே இல்லை பாத்தியா? நான் நினைச்சேன் சனிக்கிழமை வைபாவை நினைச்சேன். நான் மெசேஜை பார்த்துட்டு இருந்த பாத்தியா, மக்கள் இருந்து அந்த பாஸ்டர் இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒரு டைம். தீர்க்க தரிசனம் வெளிப்படுறது எல்லாத்துக்கும் அந்த டைம் இருக்குது. எல்லாத்துக்கும் டைம் இருக்கு. திங்க் பண்ணி பாருங்க. உங்க டைமை திங்க் பண்ணி பாருங்க. அந்த டைமிங்ல ஜெப வேலை, ஜெபம் அப்படிங்கிறது, ஜெப வேலை, ஜெபம் அப்படிங்கிறது, ஜெப வேலை இருக்கா? ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரத்தில் இவங்க என்ன பண்ணி இருந்தாங்க தெரியுமா? 9வது மணி அப்படின்னா மதியம் 3 மணி. நம்ம இந்தியாவில் 3 மணி அப்படிங்கிற
6 மணி 9 மணி வேலை அப்படின்னா நமக்கு மதியம் 3 மணி வரும். இங்கிலீஷ் பைபிள்ல போட்டுருக்கோம் ஒரு வேலை. போட்டுருக்கோம் இங்கிலீஷ் பைபிள்ல கிளியரா போட்டுருக்கோம். நம்ம டைம் போட்டுருக்கோம். இது அந்த டைம் போடுறோம், யூதர்களுடைய டைம் போடுறோம் இதெல்லாம் தமிழ்ல. ஓகே, சோ 9 மணி வேலை அப்படின்னு போட்டா அது நமக்கு மதியம் 3 மணிக்கு. சரி, ஓகே, எந்த டைமிங் ஆனாலும் ஓகே, கவலை. இப்ப நமக்கு நல்ல கவனிங்க 24 மணி நேரத்துல எல்லா டைமிங்கும் இருக்கு. எல்லா டைமிங்கும் இருக்குது. என்ன டைமிங் இருக்குது? காலையில எத்தனை மணிக்கு ஸ்கூல் போவா? 12 மணிக்கு ஸ்கூல் போவா. 12 மணிக்கு ஸ்கூல் இருக்கு. அதுக்கு முன்னால ஒரு டைமிங் இருக்கும், டியூஷன் டைமிங். இல்ல அதுக்கு பின்னால இருக்கும் டியூஷன் டைம், ஸ்கூல் டைம், சாப்பாடு டைம். நேரத்துக்கு நேரம் நேரத்துக்கு நேரம் சாப்பிடவே சோமன மாட்டேங்கிற அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அது என்னது? அந்த நேரத்தை விடக்கூடாது அப்படிப்பாங்க. டாக்டர் கூட சொல்லுவாங்க சரியான நேரத்தில் என்ன பண்ணுங்க, ஜபம் இல்லையா, அதெல்லாம் தேவையில்லை. ஆனா என்னது சரியா சாப்பிட்டு அந்த நேரத்தில் ஆகணும், அந்த டைம்ல ஆகணும். சாப்பாடு டைம்ல, தூங்குறது டைம்ல, டியூஷன் டைம்ல, ஸ்கூல் டைம்ல, படுக்கிறது எல்லாமே டைமிங்ல நடக்குது. ஆனா அதுல இந்த டைம் காணணும். ஆண்டவர் ரொம்ப துக்கப்படுறாரு, வேதனையோடு நிற்கிறார். அவர் ஆண்டவர் வேதனையோடு இருக்கிறார், துக்கத்தோடு இருக்கிறார். ஏன்னா அந்த டைம்ல ஜப வேலை அப்படிங்கிற டைம் இல்ல. திங்கட்கிழமை 24 மணி நேரத்தில் அந்த ஜப நேரம் இல்லை. செவ்வாய்க்கிழமை 24 மணி நேரத்தில் ஜப வேலை இல்லை. இருக்குதுனால எப்படி இருக்குதுன்னா, எல்லாரும் கூடும்போது ஒரு கன்வென்ஷன் மீட்டிங் நடக்குது, இல்ல ஏதாவது சண்டே கூட்டம் நடக்குது, இல்ல ஏதாவது ஃபங்க்ஷன் மீட்டிங் நடக்குது, அதுல இருக்குது. ஆனா மற்றபடி தனிமையான விதத்தில் அந்த ஜப வேலை ரொம்ப குறைந்து போயிருக்கிறது, அல்லது அந்த ஜப வேலை காணாமல் போய்விட்டது. ஆனா அந்த நேரத்தை தான் ஆண்டவர் திரும்ப விரும்புகிறார் நம்முடைய வாழ்க்கையில வரணும்னு சொல்லி. ஜப வேலையாக 9 மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள். அப்படின்னா 9 மணி என்கிற ஒரு நேரத்தை இவர்கள் ஜபத்திற்காக என்ன பண்ணியிருந்தாங்க தெரியுமா? முடிவு பண்ணி வைத்திருந்தாங்க. என்ன ஆனாலும் 9 மணி நேரம் அப்படிங்கிறது எதற்கான நேரம்? ஜபத்திற்கான நேரம். இந்த 9வது மணி நேரத்தை ஜபத்திற்காகவே முடிவு பண்ணி வைத்திருந்தாங்க. என்ன நடந்தாலும் என்ன வந்தாலும் அந்த நேரத்தை நாங்க என்ன பண்ண மாட்டோம், மாற்றவே மாட்டோம். அவர்களுடைய 24 மணி நேரம் அந்த வாழ்க்கையினுடைய நேரத்திலே, அந்த நேரத்தில் ஜப நேரம்னு ஒரு நேரம் இருந்தது. இன்னைக்கு ஜெபிக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஜெபிக்கணும் அப்படின்னா ரொம்ப டயர்டா இருக்குது. ஜெபிக்கணும் அப்படின்னா ரொம்ப தூக்கம் வருது. ஜெபிக்கணும் அப்படின்னா நிறைய போன் கால் வருது. ஜெபிக்கணும் அப்படின்னா நிறைய டென்ஷன் வருது, நிறைய போராட்டம் இருக்கு. எல்லாரும் விசுவாச ஏமாத்தி வச்சிருக்க. எப்படி தெரியுமா? எப்படின்னா உனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு மக்களே, தொட்டில போட்டு தாளாட்டிடுவான். அப்படி சொல்ற விசுவாசு நீ சாப்பிடாம கடன்னு சொல்றா? இல்ல, நல்லா சாப்பிடு, நல்லா தூங்க. ஆனா ஜபம் மாத்திரம் என்ன பண்ணிடாத. உனக்கு நிறைய இருக்கு, பிரச்சனை இருக்கு. பிரச்சனை இல்லாம இருந்தது ஏசப்பா மட்டும்தான். இது எல்லாருக்கும் அவருக்கு தான் பிரச்சனையே இல்லாம இருந்தது. அவர் அப்படியே வேகமா நடந்து போனார், சிலுவைக்கு மேல அப்படியே கையை அப்படியே வச்சுக்கிட்டு அப்படியே இருந்துட்டார். அவருக்கு பிரச்சனை இல்லை. அப்படிதானே? எல்லா விதத்திலும் நம்மை போல பாடப்பட்ட சோதிக்கப்பட்ட பிரதான ஆசாரியர்னு வேதம் சொல்லுது. எல்லா விதத்திலும் நம்மை போல பாடுபட்டு சோதிக்கப்பட்ட ஒரு பிரதான ஆசாரியர். அவருக்கு இல்லாத பாடா, அவருக்கு இல்லாத பாடா உங்களுக்கு எனக்கு வரப்போகுது நினைக்கிறீங்க? கிடையவே கிடையாது, சான்ஸே இல்லை. அவ்வளவு பாடுபட்ட அந்த இறைவனுடைய தேவ குமாரன் கூட ரா முழுவதும் இரவு முழுவதும் அந்த பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாரா? சில மணி நேரத்தில் என்ன சிலுவையில அறைய போறாங்க, என்னுடைய சரீரத்தில் 5480 காயங்களை உண்டாக்க போறாங்க, என்னுடைய சரீரத்தில் இருக்கிற 6.5 லிட்டர் ரத்தம் வெளியேற போகுது, என்னுடைய தலையில 90 முட்கள் குத்தப்பட போகுது, அதுல சில முட்கள் என்னுடைய தலையிலிருந்து குத்தி கண் வழியா வெளியே வர போகுது, இன்னும் சில நிமிடங்கள்ல என்னுடைய முதுக தார் தாராக கிழிக்க போறாங்க.
அத்தனை சம்பவத்திற்கு முன்னாலேயும் சூழ்நிலைமையிலும் வேதம் சொல்லுது, அவர் அந்த கெத்செமனே தோட்டத்துல பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாரா. உங்களுக்கு பிரச்சனை இருக்கு, நீங்க ஜெபம் பண்ணாதீங்க. இயேசுக்கு பிரச்சனையே இல்லை, அதனால அவர் ஜெபம் பண்ணார். ஆமென், ஆமென், ஆமென். இருக்கிறா, இயேசுக்கு பிரச்சனையே இல்லை. இங்க மாத்திரம் ஜெபம் பண்ணா, அவர் சொன்னது போல அத்தனை காயங்களை ஏற்றுக்கொண்டு அத்தனை பாடுகளை அனுபவித்து அவ்வளவு ரத்தமும் சிந்தின பிறகும் அந்த சிலுவையில தொங்குகிற அந்த நேரத்துல நாரா சரீரம் முழுவதும் களத்திட்ட எல்லாத்தையும் கையில ஆணி அடித்ததுனால நரம்புகள் தெறிப்புண்டு மயக்க நிலைமையில போயிட்டார். வேற என்னதுன்னா அப்பவே இறந்திருப்பான், பைத்தியம் பிடிக்குமா, அந்த நிலைமை அப்படி ஆக்குமா. இந்த கையில உள்ள நரம்பெல்லாம் அப்படியே பிஞ்சிட்டு ஆணி அடிச்சு காலில் உள்ள அந்த நிலைமையில அவர் என்னதான் பண்றாருன்னு பைபிள் சொல்லுது. அவர் அந்த நிலைமையிலும் அந்த சிலுவையில இருந்து ஜெபம் தான் பண்றாரு. பிதாவே இவர்களை மன்னியும், ஸ்தேவான் ஜெபம் பண்ணது போல, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது அறியாது இருக்கிறார்கள். ஆனா நம்ம 3 வேளை நல்லா திங்கிறோம் வாய்க்குள்ள போகல குத்தியாவது தள்ளிருந்தோம். பணக்கிழங்க, யாத்த மலத்தை, கோழி காலை நல்ல நமக்கு கிடைக்குது. 3 வேளைக்கு 4 வேளை கிடைக்குது. ஆனா என்னதான் பண்ண மாட்டேங்கிறோம் சொல்லுங்க. ஆமா, அன்னைக்கு ஒரு அவார்டு பெற்றுக்கொள்ள நமக்கு ஆண்டவர் நல்லா சாப்பாடு தாங்க, நல்லா வச்சிருக்கிறார். ஆண்டுடைய கருவையினால தயவுனால இறக்கிறதுனால ரொம்ப வெயில் அடிச்சுட்டா உடனே ஓடி ஒரு ஜூஸ் குடிச்சிருக்கோம், கரும்சார் குடிக்கணும், லிம்பு பானி குடிக்கணும். எல்லா வசதியும் ஆண்டவர் தந்திருக்கிறார், நமக்கு எல்லாம் தந்திருக்கார். அவருக்கு அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் யாருக்குமே இல்லை. யாருக்காவது இருக்குன்னு சொல்லுங்க, நான் என் சொத்தெல்லாம் வித்து உங்களுக்கு தந்துடுறேன். உண்மைக்கு சொல்லுங்க, என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் உங்களுக்கு தந்துடுறேன். அவரை விட பெரிய பிரச்சனை எனக்கு இருக்குன்னு சொல்லு. எல்லா விதத்திலும் நம்மை போல பாடுபட்டு சோதிக்கப்பட்ட பிரதான ஆசாரியர் நமக்காக. அவர் அப்படிப்பட்ட நிலைமையிலும் ஜெபிக்கும் போது நம்ம நல்லா இருக்கிற இந்த நேரத்தில் ஏன் ஜெபிக்க மாட்டேன்? பைபிளே எடுக்க முடியல, நம்மளால பைபிளே எடுக்க முடியல, பைபிள் எடுத்து அணைத்து வைக்க முடியல, தியானிக்க முடியல, நேசிக்க முடியல வேதத்தை. சிலர்லாம் பைபிள் கொண்டு வரும்போது, சர்ச்சுக்கே வரும்போது பைபிள் குட்டி போட்ட மாதிரி இருக்கும். பார்த்திருக்கலாம், பைபிள் குட்டி போட்ட மாதிரி இருக்கும். வச்சிருப்பாங்க நிறைய பைபிள் இப்படி வச்சு பக்கத்துல வச்சிருப்பாங்க, அம்மா பக்கத்துல பிள்ளை அப்படிங்கிறாங்க. நல்லா வச்சிருக்கிறாரு ஆண்டவர். ஜெபிக்கதான் முடியல, ஜெபிக்க முடியலன்னு இல்லை, மன்னிக்கணும் ஆண்டவர். ஜெபம் பண்ணதான் இல்லாதவன். ஜெப வேலையாகிய 9ஆம் மணி முதல்ல ஒரு தீர்மானம் பண்ணுங்க. 20லயே பண்ண வேண்டியது, 97லயே பண்ண வேண்டியது, 2010லயே பண்ண வேண்டியது, இன்னும் பண்ணல. கொஞ்சம் போல மொழி இருக்கு, அது மண்டையில இருந்து விழுறதுக்கு முன்னாலேயாவது கொஞ்சம் தீர்மானம் பண்ணியது. என்ன தெரியுமா, எனக்கு ஆண்டவர் தருகிற 24 மணி நேரத்துல இந்த நேரம் ஜெப நேரம், இந்த நேரை ஜெப வேலை, அது என்ன வந்தாலும் அந்த ஜெப நேரத்தை மாற்ற மாட்டேன், அந்த ஜெப வேலையை மாற்ற மாட்டேன். அந்த நேரத்துல ஜெபிக்க வேண்டிய ஜெபத்தை நான் பண்ணுவேயா.